ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சினிச்சியா சேனல். நான் உங்கள் மோனேஷ். இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். அதான் அரே. அரே தாங்க இருக்கிறதுல ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் டேட்டா செக்ஷன் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் சிம்பிள் வேறு. இந்த அரேயை பற்றி சொல்லணுன்னா நிறைய அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு அரே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுதான் அரே. இந்த அரேக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேம் டேட்டா டைப் இருக்குது. 1 2 3 4 இதெல்லாம் இன்டீஜரில் வரும். அதே மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டா சைஸ் கொடுக்கணும். n = 6. பார்த்தீங்கன்னா 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது ஒரு அரேயும் ஒரு எலமெண்ட்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னா அதுக்குன்னு ஒரு இன்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். அந்த இன்டெக்ஸ் வேல்யூவை வச்சு தான் நீங்கள் அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். எப்போதுமே அரேயை பொறுத்தளவு அது இன்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுற டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப கம்மி. பிக் O ஆஃப் 1 தான். O தான். ஏன்னா இதோட ஆக்சஸ் பண்ணுறது நம்ம டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு அரே 1 இன்டெக்ஸோட வேல்யூ வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அரேக்கு ஒரு நேம் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ஒரு அரேனா வச்சுக்கோங்களேன். இதோட நேம் என்ன வச்சுக்கலாம்னா அரே ஏஆர்னு வச்சுக்கிறேன். இதோட சைஸ் 6ன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த அரேலேருந்து நீங்கள் ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும். 1 எலமெண்ட்டை நீ ஆக்சஸ் பண்ணணும். அப்போனா எப்படி நீங்கள் எழுதணும்னா அரே நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்டெக்ஸோட போட்டிங்கன்னா இப்போ இதோட வேல்யூ வந்து 1. இப்படி நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அரேயை பொறுத்தளவு ஆக்சஸ் பண்ணுறதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப கம்மி. அதனால் மேக்ஸிமம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டேட்டா ப்ராப்ளம் எதுவும் வந்துச்சுன்னா நீங்கள் அரே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரேயை பொறுத்தளவு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 3 4 5 இது மாதிரி. இப்போ அரேயை பொறுத்தளவு இவ்வளோ தான். நீங்கள் சேம் டேட்டா டைப் இருக்கணும், ஃபிக்ஸ்டு சைஸாக இருக்கணும், இன்டர்சைஸ் ஆக்சஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணணும். இவ்வளோ தான் ஒரு அரேயை பொறுத்தளவு. நெக்ஸ்ட்டு அரேயில் நிறைய ஆப்ரேஷன் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ ஆக்சஸிங் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஆக்சஸிங் எலமெண்ட் இன் அரே பை இன்டெக்ஸிங் இஸ் டைரக்ட், takes a constant time because it involves a simple computation to locate the memory address. இப்போ யூஸிங் நம்ம இன்டெக்ஸை வச்சு மட்டுமே நம்ம ஈஸியாக ஒரு அரேயோட எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஆக்சஸிங்கில். ஆப்ரேஷன் பார்ப்போமா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ உங்களுக்கு 3 எலமெண்ட் 3 வேணும், நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் அரேயோட நேம், அதுக்கப்புறம் இன்டெக்ஸ் வேல்யூ. இன்டெக்ஸ் வேல்யூ இங்கே என்னப்போ நீங்கள் வந்து 3 வேணும்னா இன்டெக்ஸ் வேல்யூ இங்கே 2. போட்டிங்கன்னா அதோட அவுட்புட்டாக இது 3 வரும். இதுதான் ஒரு அரே ஆக்சஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு நம்ம அரேயோட ஆப்ரேஷனில் இன்சர்ஷன் பார்ப்போம். இன்சர்ஷன் ரொம்ப முக்கியம், அதை பார்ப்போம். இப்போ இதில் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அரேயை பொறுத்த வரைக்கும் இப்போ n வேல்யூ வந்து 6 கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே இன்ஸ்டியூட் பண்ண வேல்யூ 5 தான். இந்த பேலன்ஸ் வேல்யூ என்ன ப்ரோ ஆகும்? இங்கே வந்து எம்டியாக இருக்கே, இது வந்து வேறு நம்பர் வந்துருமா? அப்படிலாம் வராது. இது வந்து எம்டியாக தான் இருக்கும், இது எம்டி ஸ்பேஸாகவே தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இன்சர்ஷன் டாபிக் பார்க்க போகிறோம். அரேயில் இப்போ வந்து இதோட சைஸ் வந்து நம்ம 5 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது டேட்டா டைப்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்குது. இன்டெக்ஸும் 0 1 2 3 கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா வச்சுங்களேன், இப்போ நீங்கள் ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ எடுத்து நீங்கள் 1க்கும் 2க்கும் இடையில் இன்சர்ட் பண்ணணும் இந்த இடத்துல. அப்போது இதுக்கு முன்னாடி நான் ஒரு கான்செப்ட் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் அரே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க என் சைஸ் 5ன்னு. இப்போ இந்த இடத்துல நான் இன்ஸ்டேட் பண்ண வேல்யூ வெறும் 4 தான். ஆனால் இன்டெக்ஸ் 4ல் எனக்கு வேல்யூவே இல்லை. இப்போ அது வந்து எம்டியாக இருக்குது. அப்போ என்ன ப்ரோ வரும்? இந்த இடத்துல வேறு எலமெண்ட் வருமா இன்சர்ட் பண்ணால்? இல்லை இந்த எம்டியாக தான் இருக்குமா? இல்லை அது அரே சைஸ் 3ன்னு எடுத்துக்கிறோமா? அப்படின்னு அதுவும் இல்லை. இது நீங்கள் அரேயை பொறுத்தளவு இன்ஸ்டேட் பண்ண இப்போ 5 நீங்கள் இன்ஸ்டேட் பண்ணாலும் 6 இன்ஸ்டேட் பண்ணாலும் உள்ளே எத்தனை எலமெண்ட் இன்ஸ்டேட் பண்ணிட்டீங்களோ அந்த எலமெண்ட் அப்படியே தான் இருக்கும். வேலை இன்சர்ட் பண்ணாத வேறு எலமெண்ட் எல்லாமே எம்டியாக தான் இருக்கும். இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் எலமெண்ட் 6 இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். 1 2 இது 2க்கும் இடையில். இப்போது இதுக்கு 2க்கும் இடையில் இன்சர்ட் பண்ணுறேன்னா இந்த 6 வந்து இன்டெக்ஸ் 1க்கு வந்துடும், இந்த 2 3க்கு போயிடும், 3 4க்கு போயிடும், 4 இன்டெக்ஸ் 4க்கு போயிடும். ஸோ இது இந்த ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு
மொத்தம் எத்தனை ஆப்ரேஷன் நடக்குது? 6 இன்சர்ட் பண்ணுறது ஒரு ஆப்ரேஷன், 2 அடுத்த இன்டெக்ஸ் போகிறது 3, 4, 5 டோட்டலாக 4 ஆப்ரேஷன் நடக்குது. 1, 2, 3, 4, 5 சாரி 5 ஆப்ரேஷன் நடக்குது. இப்போது இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டோட்டல் சைஸ் என்ன? 5. அதோட நீங்கள் இன்சர்ட் பண்ணுற இன்டெக்ஸோட வேல்யூவும் இதுதான் இன்சர்ஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. எப்படின்னா, இப்போ என்னோட வேல்யூ என்ன? 5. ஐ என்னது? 1. டோட்டலாக என் வேல்யூ என்ன? 5. ஐ வேல்யூ 1. மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும். இங்கே செக் பண்ணி பார்ப்போமா? 4 ஆப்ரேஷன் வருதானு. இன்சர்ட் பண்ணுறது ஒரு ஆப்ரேஷன், 2, 3க்கு போகிறது ஒரு ஆப்ரேஷன், 1, 2, 3 ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் 3 நடக்குது, இன்சர்ட் பண்ணுற ஆப்ரேஷன் 1 நடக்குது, டோட்டலாக 4. அப்போது நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் 4. இது வந்து O ஆஃப் Nல வரும். இதை வந்து நம்ம O ஆஃப் N மைனஸ் 1ன்னு சொல்லிக்கலாம். இதுதான் ஒஸ்ட் கேஸ் அரேயோட. பெஸ்ட் கேஸ் எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எலமெண்ட்டை வந்து எப்போதுமே அரேயை பொறுத்தளவு இன்சர்ட் பண்ணுற எலமெண்ட்டு எண்டிங்கில் பண்ணிங்கன்னா, அதாவது பாட்டம் ஆஃப் த அரேயில் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் 1 வரும். லைக் இப்போ வந்து நீங்கள் 6 எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, 6 இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு அதுக்கப்புறம் எந்த மூவ்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை, எந்த ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான். இதோட என் வேல்யூவும் இதை நீங்கள் போட்டு பார்க்கலாம். என் வேல்யூவில் என்ன? 5. 5ல் நீங்கள் இன்டெக்ஸ் வேல்யூ எங்கே பண்ணுறீங்க? 4ல் பண்ணுறீங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து 1. இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி பெஸ்ட் கேஸ் அரே இன்சர்ஷன் பண்ணையில். அரேயோட பெஸ்ட் கேஸ் என்னென்னு பாருங்கள், O ஆஃப் 1. அதே ஒஸ்ட் கேஸு O ஆஃப் N மைனஸ். அதே ஒஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா O ஆஃப் N மைனஸ் 1. இதுதான் இப்போ அரேயில் முக்கியமானது. பெஸ்ட் கேஸ் பார்த்தாச்சு, ஒஸ்ட் கேஸ் பார்த்தாச்சு. எப்போதுமே ஒரு ப்ரோக்ராமை பொறுத்தளவு ஒஸ்ட் கேஸை தான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுக்கணும். அப்போ இதை பொறுத்தளவு இன்சர்ஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் N மைனஸ் 1. ஓகேயா? பார்க்க போகிறது டெலிஷன் ஆப்ரேஷன். டெலிஷன் ஆப்ரேஷன் ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் அரேயில். இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, போகிறது ஒரு அரே. இந்த அரேயில் சேம் தான், அதே ஃபிக்ஸ்டு டேட்டா டைப்பு சைஸ் தான். இதோட என் சைஸ் என்ன? n ஈக்குவல் டு 5. n ஈக்குவல் டு 5வா? இப்போ நீங்கள் வந்து இந்த 1 எலமெண்ட்டை டெலீட் பண்ணணும். இப்போ இந்த 1 எலமெண்ட்டை நான் டெலீட் பண்ணணுன்னா இந்த அரேயை நான் தூக்கணும், இன்டெக்ஸ் ஓவை நான் டெலீட் பண்ணணும். இப்போ இதை நான் டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுனா, இந்த டெலீட் பண்ணதுக்கப்புறம் அரேயோட வேல்யூலாம் 2 இங்கே வந்து 2 இங்கே வந்துடும். ஓகே, இப்போ டெலிஷன் ஆப்ரேஷனில் இப்போ நான் வந்து 0 டெலீட் பண்ணணுமா? இப்போ நான் வந்து 1 டெலீட் பண்ணணும். இந்த 1 டெலீட் பண்ணணுன்னா 2 வந்து இப்போ நான் அந்த 1 ஓகே, இந்த 1 நான் இப்போ டெலீட் பண்ணணும். இந்த 1 நான் டெலீட் பண்ணுறேன்னா இப்போது டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன் இந்த 1. இப்போ என்ன ஆகுனா, இந்த இன்டெக்ஸ் 1ல் உள்ளது 2ல் வந்துடும். இதெல்லாம் நம்ம இன்சர்ஷன் ஆப்ரேஷனில் பார்த்த மாதிரி தான். இது அதோட ஆப்போசிட் தான் இது. அது எப்படி பேக்வேர்டில் போகுது டெலீட் பண்ணிடலாம், இது வந்து ஃப்ரெண்டில் வரும், அவ்வளோதான். சேம் தான், அதே டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் இருக்கும். O ஆஃப் N மைனஸ் I. இப்போ செக் பண்ணி பார்ப்போமா? O ஆஃப் என்ன வேல்யூ என்ன? 5. I வேல்யூ இன்டெக்ஸ் 0. இப்போ வேல்யூ 5 வரும். O ஆஃப் 5 வரும். O ஆஃப் 5 டைம் காம்ப்ளெக்சிட்டி செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் இங்கே டெலீட் பண்ணுறது ஒரு ஆப்ரேஷன், அப்புறம் 2 இங்கே போகிறது ஒரு ஷிஃப்ட் 1, 3 இங்கே போகிறது 2, 4 இங்கே போகுது 5, 6 இங்கே போகுது 4, டோட்டலாக 4.
டோட்டலாக எத்தனை ஆப்ரேஷன் நடந்திருக்கு? 5 ஆப்ரேஷன். அப்போ நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி கரெக்டு தான். இதோட பெஸ்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். இன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி லாஸ்ட் டெலிட் பண்ணல டைம் காம்ப்ளெக்சிட்டி O(1) வந்துச்சோ அதே தான் இப்போ டெலிஷன்லேயும் வரும். இப்போ நீங்கள் 6 டெலிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 இருக்குது, இங்கே நீங்கள் 6 டெலிட் பண்ணுறீங்க, 6 டெலிட் பண்ணியாச்சு. இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன இருக்கும்? சைஸ் வந்து 5, நம்ம இன்டெக்ஸ் டெலிட் பண்ணதோட இன்டெக்ஸ் வேல்யூ வந்து 4. இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O(1). எப்போதுமே ஒரு ப்ரோக்ராமிங் பொறுத்தவரை ஒஸ்ட் கேஸ் தான் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி மாதிரி. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n-1). இதுதான் டெலிஷன். டெலிஷனோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா O(n) at the beginning of the middle it is due to the shifting element. ஓகே இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். டெலிட்டிங் எலமெண்ட் ஃப்ரம் த அரே, டைம் காம்ப்ளெக்சிட்டி at the end நான் என்ன சொன்னேன் பார்த்தீங்களா? இங்கே டெலிட் பண்ணல O(n), ஏன்னா என்னோட வேல்யூ 5 மைனஸ் ஒரு இன்டெக்ஸ் வேல்யூ 4 போடையில் O(n) வருது. அதே இப்போ பிகினிங் அந்த மிடில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் வந்து நடக்குது, அதனால் இங்கே வந்து O(n) வருது. பொறுத்தளவு சர்ச்சிங் ஆப்ரேஷன் ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் தான். மேக்ஸிமம் அரேயில் பொறுத்தளவு சர்ச்சிங் ஆப்ரேஷனில் டைம்ஸ் காம்ப்ளெக்சிட்டி அவ்வளோவா நல்லா இருக்காது. மேக்ஸிமம் O(n) தான் நமக்கு கிடைக்கும். அது அங்கே எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அரே இருக்குது, இதெல்லாம் க்ளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அரேக்கு அதே தான். இப்போ பெஸ்ட் கேஸ், அரேயோட பெஸ்ட் கேஸ் என்னென்னா, சர்ச் பண்ணையில் அரேயில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு எலமெண்ட் இன்டெக்ஸ் 0 இதை நீங்கள் சர்ச் பண்ணையில் அரேயோட பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி O(1). ஏன்னா இப்போ சர்ச்சிங் பண்ணையில் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்குது, எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு கிடச்சிரும், அப்படிலாம் O(n). அதே நீங்கள் மற்றது இப்போ மிடில் எலமெண்ட் 3 அவங்க சர்ச் பண்ணணுமா, ஃபஸ்ட்டு 1 செக் பண்ணும், அடுத்து 2 செக் பண்ணும், அப்புறம் 3 செக் பண்ணும். இப்போ எத்தனை ஆப்ரேஷன் நடக்குது? O(3). இது ஆவரேஜ் கேசஸ் வச்சுக்கலாம். அதே இப்போ ஒஸ்ட் கேசஸ் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் எலமெண்ட்டை நம்ம இப்போ சர்ச் பண்ணணும். இப்போ 5 சர்ச் பண்ணுறேன்னா 5 சர்ச் பண்ணணும்னா 1 2 3 4 டோட்டலாக O(5) வரும். டோட்டலாக O(5) வருது. இப்போ நான் லாஸ்ட் எலமெண்ட்டை சர்ச் பண்ணோன்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்? அது சொல்லலாம். இது எல்லாத்தையும் இது சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் O(5) வர முடியும். அப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n) தான். ஏன்னா உள்ள 5 டைம்ஸ் உள்ள எலமெண்ட் இருக்கும், ஷிஃப்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கும், சர்ச்சிங் ஆப்ரேஷன். ஓகே, இதுதான் சர்ச்சிங் ஆப்ரேஷன் சொல்லலாம். சர்ச்சிங் ஆப்ரேஷனோட பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி O(1), ஃபஸ்ட்டு வந்து O(n). இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி சர்ச்சிங் எப்போதுமே O(n) தான் சொல்லணும். ஓகே, இப்போது சர்ச்சிங் ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு, அதோட O(n) பார்த்தாச்சு. இப்போ ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறது எப்படி? ஒரு லாங்குவேஜ்லேயும் இப்போ பைத்தான் இருக்குன்னு வச்சுங்களேன், பைத்தானில் அரே டிக்ளேர் பண்ணுறது ஈஸி தான். ஜஸ்ட்டு அந்த அரேயோட நேமும் உள்ளர எலமெண்ட்ஸும் நம்ம போட்டுக்கலாம். அதுதான் பைத்தானில் ஈஸி. ஏன்னா அது லிஸ்ட்டு ஃபார்மேட்டில் இருக்கும் பைத்தானில். நம்மளால் மற்ற லாங்குவேஜ் மாதிரி இல்லை, அரேயால் பைத்தான் மற்ற லாங்குவேஜ் மாதிரி இல்லை, பைத்தானில் கொஞ்சம் ஈஸி. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் இன் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா, ஜாவாவில் ஃபஸ்ட்டு இன்ட் டேட்டா டைப் போட்டுறணும், அப்புறம் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட், அப்புறம் அரேயோட நேம், அப்புறம் நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி திருப்பி டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம், திருப்பியும் டேட்டா அந்த அரேயோட சைஸ் போடுறோம். இதில் பார்த்திங்களா ஃபிக்ஸ்டாக முன்னாடியே நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது தான். அதே C++ லாங்குவேஜஸில் பார்த்திங்கன்னா சேம் தான், டேட்டா டைப் போட்டுறோம், அப்புறம் டேட்டா ஒரு அந்த அரேயோட நேம், அதோட சைஸ் இதிலே போட்டுரும், அவ்வளோதான்.